கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தையை பேசும்படியாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய திருச்சபை போதகர் அவர்களுக்கும் நன்றி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்த போது மாம்சத்திலே இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறோமோ எல்லா பிரச்சனைகளையும் அவரும் சந்தித்தார். மாம்சத்தோடு போராடினார். பிறகு நமக்காக ஜீவனையும் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருந்து அவரை சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட முதலாம் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று தேவன் சொன்னார். மத்தேயு 27:28-30 வரை அவர் என்ன பண்ணாங்க? நிக்க வச்சு அவமானப்படுத்தினாங்க. அது அப்புறம் என்ன பண்ணாங்க? அவர் தலையில என்ன பண்ணாங்க? கொட்டினார்கள். நம்மால் தன்னை பரிசுத்தவானாய் இருந்த போதிலுமாய் தன்னை அவமானப்படுத்தினவர்களை பார்த்து மரிக்கும் அந்த தருவாயில் கர்த்தர் தன்னை துன்பப்படுத்தினவர்களை பார்த்து மன்னித்தார். நம் தேவன் மன்னிக்கிறவருங்க. ஏசாயா 53 நம்ம என்ன பார்க்கிறோம்? படிக்க வேணா? துன்புறுத்தினவர்களை பார்த்து, தன்னை அவமானப்படுத்தினவர்களை பார்த்து மன்னித்தார். நம்முடைய தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? மன்னிக்கிற தேவனை வணங்குகிற நாம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருடைய இருதயத்திலும் தாங்களே சிந்தித்துக் கொள்ளணும். நம் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறாரே, அவரை வணங்குகிறோமே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதற்கான பதில் உங்கள் இருதயத்திலே தான் இருக்கிறது. இப்படியாய் தன்னை துன்பப்படுத்தினவர்களையும் மன்னித்த என் தேவன் அவரை ஆணியால் அடித்தாங்க. அப்போ என்ன பண்ணார்? அவர்களை மன்னித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தை ஒரு சென்டென்ஸா நம்ம படிக்கிறோம் வேதத்துல. ஆனா வேதத்தை நல்லா அறிஞ்ச வேத வல்லுநர்கள், வேதத்துல அதிகமா பிரியப்பட்டு அதிகமா அவருடைய ஊழியத்துல இருந்த வேத வல்லுநர்கள் அப்படின்னு சொல்ற நிறைய தீர்க்கதரிசிகள் ஒரு புஸ்தகத்துல எழுதி இருக்கிறாங்க. அதை நான் படிச்சேன். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை பேசுறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கினாரா தெரியுமா? இப்போ கையில காலில் ஆணி அடிச்சாச்சு, முள்முடி சூட்டியாச்சு, சிலுவையில் அரைஞ்சு அவரை மேல நிறுத்திட்டாங்க. பத்தாத்துக்கு என்ன பண்றாங்க? விழால குத்திட்டாங்க. நம்மளுக்கு சாதாரண தலைவலி வந்தா யாருக்கிட்டுமே என்ன பண்ண மாட்டான்? பேச மாட்டோம். என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் பேசாதீங்க, என்னால பேச முடியல. ஆனா நம்முடைய தேவன், அவருடைய சரீரம் எப்படி இருந்தது என்று வேதத்தை அறிந்தவர்கள் சொல்றாங்கன்னா, உழுத நிலத்தை போல இருந்தது. உழுத நிலம் எப்படி இருக்கும்? உழுத நிலம் எப்படிமா இருக்கும்? மேடும் பள்ளமா இருக்கும். அப்படிப்பட்ட அவருடைய சரீரம் அவ்வளவு அடிகளை வாங்கி பேச முடியாம சிலுவையிலே நமக்காக பேசின அந்த 7 வார்த்தையில இந்த வார்த்தை, பிதாவே அப்படின்னு கூப்பிட்டாரா. அதுக்கு மேல அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு சில வினாடிகள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எடுத்துக்கினாரு. அவரால் என்ன பண்ண முடியல? பேச முடியல. ரத்தம், உடம்புல இருக்கிற ரத்தம் முழுக்க வெளியே வந்துடுச்சு. எப்படி பேச முடியும்? கொஞ்சம் ரத்தத்தை பார்த்தா என்ன பண்றோம்? நம்ம மயக்கம் வந்து விழுந்துடுறோம். உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே வந்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு அடுத்த வார்த்தை பேச முடியாத திக்கு தணறி மூச்சடைச்சு, நம்ம இப்படி செய்யறாங்களே, இந்த ஜனங்க என்ன ஆவாங்களோ அப்படின்ற அந்த வேதனையில இவர்களை மன்னியும் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவரால் அதை தாங்க முடியாம அந்த வார்த்தையை சொல்லி, அவங்க செய்யறது என்னதுன்னு தெரியாம செய்யறாங்க. நம்ம பிள்ளைங்க எதனா பண்ணிட்டா என்ன பண்றான்? தெரியாம பண்ணிச்சு, நம்ம பிள்ளை தானே. அது சிறிய விஷயம். இது எவ்வளவு பெரிதான காரியம். இப்படியெல்லாம் செய்ய நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் முடியும். வேறு ஒரு தெய்வமும் இல்லை, வேறு ஒருவராலும் இது முடியாது. இப்படியா இந்த வார்த்தையை ஆண்டவர் பேச ரொம்ப கஷ்டத்தோடு பேசினார் என்று வேத வல்லுநர்கள் எழுதிய புஸ்தகத்திலே நான் வாசித்தேன். கர்த்தர் மரிக்கும் தருவாயிலே பேசின இந்த வார்த்தை அது எவ்வளவு கஷ்டத்தோடு பேசினார் என்பதை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன். சரி, நம்ம வரலாம். ஆண்டவர் வந்தாரு, மன்னிச்சாரு, ஜீவனை கொடுத்தாரு. இப்ப என்ன பண்ணினுங்கிறாரு?
நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம நடுவில் இருக்கிறாரு. அவர் ஜீவனா இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், நம் நடுவிலே இருக்கிறார். இன்னும் எல்லாத்தையும் காட்டிலும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? மன்னித்த தெய்வத்தை வணங்குகிற நாம எப்படி இருக்கிறோம்? யாரை மன்னிக்கிறோம்? எதுக்காக மன்னிக்கணும்? ஏன் மன்னிக்கணும்? நம்ம ஆண்டவர் எப்ப எழுதினாரு நம்ம எப்படி எல்லாம் வாழணும், நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அவர் ஊழியம் செய்த அந்த 3 வருஷத்துல கத்து கொடுத்தாரு பாத்தீங்களா? அப்பவே கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. பரமண்டல ஜபம், நீங்க ஆராதனைக்கு முன்னாடி இந்த ஜபத்தை நீங்க பண்ணுவீங்க. இந்த ஜபத்துல நீங்க என்ன பண்ணணும்? மற்றவங்களை மன்னிச்சுட்டு வந்துதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதே நம்முடைய தேவன் எவ்வளவு அழகா நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார் பாருங்க. நம்ம பெத்தவங்க கூட இந்த உலகத்துல வாழ்ந்து வரைக்கும் நம்மள என்ன பண்ணுவாங்க? வளர்ப்பாங்க, நம்மளுக்கு தேவையானதை செய்வாங்க. அதுக்கப்புறமா அவங்க இல்லாம நம்ம எப்படி வாழ்வோம், நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்ட போய் உதவி கேட்போம், எதை செய்வோம் அப்படின்ற ஒரு சிந்தனையில அந்த அளவுக்கு நம்மளை நினைக்கிறதுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல வேறு ஒருவரும் இல்லை என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படியாய்தான் நம் தேவன் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. அதே அதிகம் பூமியும் ஒழிந்து போனாலும் இது ஒழிந்து போகாததா இருக்கிறது. இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதுல என்ன இருக்குதோ இப்படிதான் நம்ம இருந்தா மாத்திரம்தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் தெளிவா என்ன பண்ணாரு சொல்லிட்டாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிச்சாதான் நான் உங்களை மன்னிப்பேன். தயவுசெய்து எல்லாரும் மன்னிச்சிருங்க. அதே இன்னுமாய் பார்க்கும்போது ஊமையா சில விஷயங்களை சொன்னார். அது எல்லாருக்குமே தெரியும். எடுத்துங்க, மத்தேயு 18:21-22 மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்கணும்னு பேதுரு வந்து ஒரு டவுட் கேட்கிறான் ஏசப்பா கிட்ட. அவனுக்கு தெரியல, ஏசப்பா கூடவே தான் இருக்கிறான், ஆனாலும் வந்து அவனுக்கு டவுட் வந்துச்சு. அப்போ அவன் கேட்குறான், நான் எத்தனை வாட்டி ஆண்டவரே மன்னிக்கிறது, எத்தனை வாட்டி நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லி. இப்போ 70 தரம்னா உடனே என்ன பண்றது? 70 எவ்வளவு கூட்டி இத்தனை வாட்டி மன்னிச்சா போதும், அது கிடையாது. அதுக்கு அர்த்தம் எத்தனை வாட்டி தப்பு பண்ணாலும் மன்னிக்கணும், யாரா இருந்தாலும் மன்னிக்கணும், அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கணும். இதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர 7 எவ்வளோ நீங்க கூட்டினீங்கன்னு வச்சுங்க, அது கிடையாது. அதுக்கு அர்த்தம் அவங்க எத்தனை முறை தவறு செய்தாலும் மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்? நம் தேவன் மன்னித்தார், அதற்காக மன்னிக்கணும். சொல்லுங்கம்மா திருப்பியே, நம் தேவன் மன்னிக்கிறவர், அதனால நாம் என்ன பண்ணணும்? மன்னிச்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்குமே தவிர மன்னிக்காம இருந்த ஆண்டவர் முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ எழுந்து நிற்கவே முடியாமல் அவன் எழுந்து நின்று அந்த படுக்கையை எடுக்கிறான்னா ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு பலத்தை கொடுத்திருப்பார், அவர் கொடுத்த மன்னிப்பு அவன் சரீரத்துல எவ்வளவாய் கிரியை செய்திருக்கும் என்று நாம் பார்த்து அதை ஆராய்ந்து நிதானமா ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஒரு சின்ன விஷயம் கூட எப்படி முடியும், இது எப்படி ஆண்டவர் செய்திருப்பாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம அதை தியானித்து பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் நடக்க முடியாமல் இருந்த அந்த கால்களில் காணப்பட்ட அந்த பாவத்தை நீக்கி ஆண்டவர் அவனை மன்னித்தார். இப்படியா நம் கால்களிலே செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிப்பதற்காகத்தானே அவர் கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். நடக்க முடியாமல் ஒரு பாவத்திலே ஒரு சாபத்திலே கிடந்த சாபங்களையும் நீக்குவதற்காகவே இந்த கால்களினாலே செய்த பாவங்களுக்கு அடையாளமாகத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது. அப்படியாய் அவர் மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார். இது எல்லாம் இந்த 5 காயங்களையும், அது சும்மா 5 காயம் அவளை சிறுவையில் அடைக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுக்காக அடிச்சாங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொரு காயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. ஆவிக்குரிய ஜீவித்திலே ஆழ்ந்ததை சிந்திக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கும் அதை வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யாத்ராகமம் 34:7 டைம் இருக்குதான்னு தெரியலமா, நானே சொல்லிடுறேன். நம்முடைய தேவன் தலைமுறையாய் நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் அக்கிரமங்களையும் அவர் விசாரிப்பாரு, அவர் கேட்பாருன்னு அந்த வசனத்துல இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கும் நமக்கு என்ன பண்றாரு, அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 3ஆம் 4ஆம் தலைமுறை என்பது ஒரு தலைமுறைனா மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருந்துருவாங்க? ஃபுல்லா 100 வருஷனே கூட வச்சுக்குங்க. அப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறைனா எவ்வளவு நாள் ஆகுது?
400 வருஷம் ஆகுதா? ஆனா அவருடைய இரக்கங்களோ, அவருடைய மன்னிப்போ, அந்த வேதத்துல அந்த வார்த்தையை வாசிங்க, முதல்ல மட்டும் வாசிங்க, முதல் பகுதியை மட்டும். 1000 தலைமுறைக்கு இருக்குதான். 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய மன்னிப்பும் அவருடைய இரக்கமும் நம்மோடு கூட இருக்கிறது என்று நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையால் திருப்பி திருப்பி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது இல்லை, எல்லாரையும் மன்னிக்கணும். அதிகமாக மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நாம கர்த்தருடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. இன்னுமாய் கூட அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம பிரியமாய் இருக்கணும் என்பதே என்னுடைய வாஞ்சையும் நான் பேசுகிற இந்த வார்த்தையினுடைய ஒரு ஆதாரமாய் கூட நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இன்னுமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 48 51 வரை அவர் கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த போது, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன பண்றான்? உங்களை வெட்டி போட்டுறோம். அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு அன்பு, ஆண்டவர் கூட இருக்கிறவங்களுக்கு அவர் அவ்வளவு அதிகமா அவங்க நேசிக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன பண்ணாங்க? அந்த கோபத்துல அவங்க என்ன பண்ணாங்கம்மா? காதை என்ன பண்ணாங்க? வெட்டினாங்க. ஆமா, நம்மள தானே காட்டி கொடுக்க வந்தாங்க. இவங்களுக்கு இப்படிதான் ஓணும், இவங்க காதை வெட்டது சரிதான் அப்படின்னு சொன்னாரு ஆண்டவரே. அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனின் வலது காதரை வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய காதை தொட்டு சொஸ்தப்படுத்தினாருங்க. வந்து காட்டி கொடுக்குறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க, அவன் காதை வந்து ஏசப்பா கூட இருக்கிற ஒருத்தர் வெட்டிட்டான். அந்த நேரத்திலயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் எதுக்காக வந்தாரு அதை மாத்திரம் தான் செய்து கொண்டிருக்கிறார். மரிக்கும் தருவாய் வரைக்கும் அவருடைய பிதா அவரை எதற்காக அனுப்பினாரோ அதிலே ஒன்றும் தவறாமல் அதை மாத்திரமே நோக்கமாய் வைத்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் அவர் ஜீவனை விடும் வரைக்குமாய் அவர் எதற்காக வந்தாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். தனக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கும் அற்புதங்களை செய்ய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஏன் காட்டி கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன பண்ண, நேத்து கூட ஐயா சொன்னாரு, யாரு? யூதாஸ். யூதாஸ் வந்து 12 பேர்ல அவனுக்கு என்ன பொறுப்பு? அவன் கேஷியர். யூதாஸ் வந்து கேஷியரா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆச்சு, நிறைய வந்து அவன் பணம் இது பண்றதுனால அவனுக்கு ஒரு பண ஆசை வந்துடுச்சு. அப்போ அந்த பண ஆசையினால தான் அவன் யோசிக்கிறான், இவங்க தான் காசு கொடுக்குறன்றாங்களே, காசு போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதே மாதிரி யோவான் 8:11 பார்க்கும்போது, யோவான் 8:11 அந்த ஸ்திரீயை வந்து அவர் மன்னிக்கிறார். உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த பகுதி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பகுதி தான். அதிகமா பாவத்தில் இருக்கிற அந்த சகோதரியை என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த ஊரை விட்டு துரத்திடணும் அப்படின்ட்டு கல்லெறிஞ்சு அந்த அம்மாவை என்ன பண்றாங்க, துரத்துறாங்க. அவங்க வந்து அது மாதிரி துரத்தும் போதே ஆண்டவர் வந்து கீழே வளைஞ்சு எழுதினாருன்னு நம்ம பார்ப்போம். அவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படி நிறைய சிந்திக்கிற, ஆண்டவரே நான் தைரியமா போய் சொல்லணும் ஏசப்பா, அவர் என்ன எழுதியிருப்பாரு ஆண்டவரே, நிறைய மெசேஜை கேட்டு இருக்கிறோமே, அவர் என்ன எழுதியிருப்பாரு, நம்ம எப்படி சொல்றது தியானிக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சேன். அவர் என்ன எழுதினாரு அப்படின்றது வந்து என் ஞானத்துக்கு உண்மையாலுமே தெரியாது. நான் சொல்றேன், அந்த துரத்தின வந்த எல்லாருமே அந்த சகோதரி கூட பாவத்தில் ஈடுபட்டவங்க தான். ஆனாலும் கூட ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த சகோதரியை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சகோதரியை என்ன பண்ணாரு, மன்னிச்சார். தப்பு செய்த அவனுங்களே தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. பரிசுத்தவானா இருக்கிற நம்முடைய தேவன் என்ன நினைத்தார், அந்த சகோதரியை மன்னிக்கணும்னு நினைச்சாரு. அந்த சகோதரி புத்தி தடுமாறி தன் சிந்தனையினாலே செய்த பாவத்தை அந்த சகோதரி உணர்ந்ததினாலே ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த சகோதரியை மன்னித்தார். நீ போ, இங்க இருந்தது வசனம் போடு காணுமே, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியை மன்னித்தார். நம்முடைய சிந்தனைகளினாலே செய்கிற பாவங்களுக்கு தான் அவருடைய சிரசில் முள்முடி சூட்டினாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற, சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற, நிந்தையை சுமந்து நிந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே
மன்னிப்பை பத்தி சில வார்த்தைகளை நாம் பார்த்தோம். நாம் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். மற்றவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கவும் நம்ம தயாரா இருக்கணும். நம்ம கிட்ட தப்பு இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது பட்சம். நம்ம மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் வருதா, ஒருத்தர் மேல கசப்பு வருதா, மன்னிச்சிடணும். மன்னிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது உண்மையா இருந்தால் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. எல்லாருக்கிட்டையும் தவறு இருந்தா மன்னிப்பும் கேளுங்க. ஒரு சின்ன கதை, ரொம்ப குட்டியான கதை தான். ஒரு ஊழியக்காரரு வெளிநாட்டுல நடந்த ஒரு சம்பவம். ஊழியம் முடிச்சுட்டு நைட்டு வராரு. வந்த பிறகு அவருக்கும் அந்த பாஸ்டர் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு பிரச்சனை. அப்போ 2 பேருமே ரொம்ப வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அந்த வாக்குவாதத்தோட 2 பேரும் போய் தூங்கிட்டாங்க. காலையில இவர் எழுந்துக்கிறாரு, பரபரப்பா கிளம்புறாரு. ஐயா கிளம்புறாரு. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, பாஸ்டர் அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, நைட்டு வந்து நான் ரொம்ப பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க நீங்க, நான் இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பாஸ்டர் அம்மா அவருக்கு அவசர அவசரமா கிளம்புறாரு. ஒடியாந்து என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, அவர் மன்னிக்க கூடாதுன்னு கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டாரு. மனைவியை மன்னிக்க கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்னா, சரி பரவாயில்ல விடுமா அப்படின்னு கூட சொல்லாம அவர் என்ன பண்ணிட்டாரா, எனக்கு ஊழியத்துக்கு நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேம்மா, போயிட்டு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். கிளம்பிட்டு அவரு போகும்போது யாரும் எதிர்பார்க்காத விதமா கார்ல அவருக்கு ஒரு விபத்து நடந்துச்சு. விபத்து நடந்து அவர் மறிச்சு போயிட்டாரு. ஃபோன் வருது, பாஸ்டர் அம்மாக்கு உங்க கணவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? நைட்டு சண்டை, காலையில சாரி கேட்டாங்க. அவர் திருப்பி எதனா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ அவரு இறந்த செய்தி அந்த அம்மாவுக்கு வருது. கதறி அழுறாங்களாம். வெளிநாட்டுல எல்லாம் இப்பெல்லாம் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊர்ல யார் பெரிய மனுஷங்களாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் கூட்டின்னு போய், கட்சியில் யாரெல்லாம் தெரியுமா எல்லாரும் கூட்டின்னு போய் எப்படியாவது பேசி அன்னைக்கு என்ன பண்றான், வாங்கின்னு வந்துடும் அந்த சடலத்தை. வெளிநாட்டுல எல்லாம் அப்படி வாங்க முடியாதான், குறைஞ்சது 3 நாள் 2 நாள் ஆகுமா. அப்போ அவரை வந்து அந்த சாவு கிடங்குல போட்டுட்டு அந்த அம்மா வெளியே அழுதுன்னு இருக்கிறாங்களாம். அவரு ஊழியக்காரர் மறிச்சு அடுத்த செகண்ட் என்ன பண்ணிருப்பாரு, அவருடைய ஆத்மா எங்க போயிருக்கோம், ஆண்டவர் இடத்துல போயிடுச்சு. இவர் சந்தோஷமா போகுது இவருடைய ஆத்மா. அவர் வந்து ஆண்டவர் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கினா நம்ம தான் ஆண்டவருக்கு நல்லா ஊழியம் பண்ணிருக்கிறோமே, ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறோமே, நம்மளுடைய ஜீவியம் முழுமையா ஆண்டவருக்காக தானே நம்ம வாழ்ந்திருக்கிறோம், மரிச்சா என்ன நம்ம ஆண்டவர் கிட்ட தானே வந்திருக்கிறோம் சந்தோஷமா போறாராம். ஆண்டவரையும் பாக்குறாராம், எதிர நிக்கிறாரு. ஆண்டவரையும் பார்த்துட்டாரு. அப்பாடா நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரப்போறோம். எடுத்து உள்ள அடி எடுத்து வைக்கும் போது 2 தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, வழி மடக்கிட்டாங்க அவரு. அப்போ அவருக்கு சடனா ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவரு ஏன் என்ன வழி மடக்குறீங்க, அவரு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எதுக்கு வழி மடக்குறீங்க, நான் யார் தெரியுமா, நான் ஊழியக்காரன், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் மறிச்சு வந்திருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறேன், எனக்கு எதுக்கு நீங்க வழி மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவ தூதர்கள் கிட்ட அவர் பேசின்னு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, நல்லா நினைச்சு பாருப்பா, நல்லா யோசிச்சு பாரு, என்கிட்ட வரத்துக்கு உனக்கு எல்லா வித காரியத்திலும் உரிமை இருக்குதுன்னு நீ வாக்குவாதம் பண்ற, எனக்கு சந்தோஷம். என் ஊழியத்தை நீ செய்த, நீ பூமியில வாழ்ந்து என்னுடைய ஊழியத்தை நீ செய்யும் போது என்னுடைய இருதயம் அவ்வளவு களி கூர்ந்தது, எனக்கு சந்தோஷம். ஆகல உன்னிடத்துல ஒரு குறை இருக்குதேப்பா, நான் என்ன பண்றது, நீங்க வர முடியாது. அந்த ஊழியக்காரர் கதறி அழறாரு, ஆண்டவரே என்ன இப்படி சொல்றீங்க ஏசப்பா, நான் எப்படி எல்லாம் உனக்கு ஊழியம் பண்ண ஆண்டவரே அப்படின்னு கதறி அழறாராம். அப்போ இன்னைக்கு காலையில மாத்திரம் என்ன நடந்ததுன்றத மாத்திரம் நீ யோசிப்பா அப்படின்னும் போது, உன் மனைவி ஒடியாந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே, நீ மன்னிச்சியா? ஐயோ ஆண்டவரே, அது நான் ஒரு பெருசா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்முடைய தேவன் யாரு, நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதிபரராயிருக்கிறார். அதெல்லாம் நீ சொல்லாத. உன் மனைவி கிட்ட உன் மனைவி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, திருப்பி நீ மன்னிச்சியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, திருப்பி பதில் சொல்ல முடியுமா அவரால? அவர் நான் சரிம்மா நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணிருக்கலாம், தைரியமா பேசிருக்கலாம். அவர் தான் திருப்பி எதுவுமே சொல்லாம வந்துட்டாரு, என்ன பண்றது? அப்போ பயங்கரமா அழறாராம். அழுதுட்டு, ஆண்டவரே எனக்கு மறுபடியும் ஜீவனை கூட ஏசப்பா, என் மனைவியை மன்னிக்கிறதுக்காக இல்ல, நான் வாழும்போது எவ்வளவு ஊழியம் பண்ணேன், ஒரு சின்ன விஷயத்துல மன்னிப்பு இல்லையா உன் சமூகத்துக்கு வர முடியாதுன்ற இந்த ரகசியத்தை என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும் ஆண்டவரே, அதுக்காக எனக்கு ஜீவனை கூட ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் கிட்ட போராடுறாராம். இங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்றாங்களா, அந்த ரூம் உள்ள போவே முடியலையா.
அப்படியே ஏதோ அதிர்ற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுனே இருக்குதான். என்ன பண்ணாங்களா, நாங்கள் இதை எதுவும் பண்ணலை, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்கன்ட்டு அந்த சடலத்தை என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க. ஊழியக்காரர் இல்லையா, திருச்சபையில் எடுத்துன்னு வந்து அவருடைய சடலத்தை வச்சுட்டாங்க. எல்லாரும் பாட்டு பாடி பஜனை வச்சு பாஸ்டர் அம்மா ரொம்ப தாங்க முடியாமல் அழுதுன்னு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை நான் கேட்ட அந்த மெசேஜை நம்முடைய குரூப்ல ஷேர் பண்றேன். இது உண்மையாய் நடந்த சம்பவம். அந்த கண்ணாடி பாக்ஸ்ல இருந்து அவர் எழுந்து எல்லாரையும் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதாராம். மன்னிப்பு தானே, இதை விட பெரிய பாவமெல்லாம் எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் செய்யறாங்க. நம்ம என்ன ஜஸ்ட் பேசாம தானே இருக்கிறோம், அதனால ஆண்டவர் ஒண்ணு சொல்ல மாட்டாருன்னு தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க. சின்ன பாவம் பெரிய பாவம்னு ஆண்டவருடைய சமூகத்துல எதுவுமே கிடையாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது எல்லாமே அது பாவம் தான். தன் மனைவியை மன்னிக்காத அந்த ஊழியக்காரர் அவ்வளவு பாரப்பட்டார், ஆண்டவர் இடத்துல போவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார் அவரு. அதனால எல்லாரையும் மன்னிச்சிருங்க. எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவும் தயங்காதீங்க. குடும்பத்துல மன்னிக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. தெரிஞ்சவங்க கிட்ட, நம்ம யாரு கூட எல்லாம் நம்முடைய உறவுகளா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே தயக்கம் இல்லாம நீங்க மன்னிப்பு கேளுங்க. உங்ககிட்ட யாருன்னா மன்னிப்பு கேட்டா தயவு செய்து அவங்கள மன்னிச்சிருங்க. உலகத்தரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்துல எல்லாம் கட்டி கூட அடுத்த ஜென்மத்துல, அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குதா? இல்லையே. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரே வாழ்வு தான். இந்த ஒரே வாழ்வில எல்லாரையும் மன்னித்து எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்து எல்லாரோட சமாதானமாய் வாழ்வதையே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரியப்படுகிறார். அதையே பின்பற்றி நாமும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து இந்த உலகத்திலே ஒரு புதிய அடையாளத்தை படைக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த சபை போதகருக்கு மிகவும் நன்றி செலுத்தி என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். நான் பேசினதை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டு என் திருச்சபை குடும்பத்தார் அனைவருக்கும் மறுபடியும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கலந்த ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். ஆமென்.